ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஜூன் மந்தில் உங்களுக்கு 10%, 15%, 19% வரையும் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்டாக்ஸை ஸ்விங் ட்ரேடிங்க்கு பிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவும் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் பார்க்குற நிறைய வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, தொழிலை பற்றி தெரியாதவன் தொழிலுக்குள்ளே நுழையக்கூடாது. இப்போ இந்த மந்த்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கில் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறது ஏசியன் பெயிண்ட். இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஏன் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டிமாண்ட் ஜோன் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்த டிமாண்ட் ஜோன் வந்து ஏன் இந்த இடத்த ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு ப்ரைஸில் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஏன் வாங்குகிறோம், எதுக்காக வாங்குகிறோம், அதோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படிங்கிறதுல நம்ம கிளியராக இருந்தால் தான் அந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட் சுச்சுவேஷன் மாறும்போதும் அதை வந்து நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்த டிமாண்ட் ஜோன் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இந்த இடத்த வந்து ஸ்டாக்கை வந்து பை பண்ண முடியும். இப்போது ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2880 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த இடத்த வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த ப்ரைஸில். இப்போது இது பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் தான் வந்து மேலே இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஒரு டிமாண்ட் பவர் ஜோன். ஏன் டிமாண்ட் பவர் ஜோன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. இப்போது 2 டிமாண்ட் ஜோன் வந்து ஒரே இடத்த மெர்ஜாச்சு அப்படின்னா அது வந்து டிமாண்ட் பவர் ஜோன். அதே மாதிரி தான் வந்து சப்ளையும், ஒரு சப்ளை ஜோன் இருக்கிற இடத்த இன்னொரு சப்ளை ஜோன் வந்து மெர்ஜாச்சு, அந்த சப்ளை மேலேயே மெர்ஜாச்சு அப்படின்னா அது வந்து சப்ளை பவர் ஜோன். இந்த டிமாண்ட் சப்ளை பவர் ஜோனுக்கு வந்து என்ன வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, டிமாண்ட் ஜோன் அப்படின்னா அது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து ஒரு 50% வந்து ப்ரைஸ் ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா, அதே டிமாண்ட் பவர் ஜோன் அப்படின்னா அந்த இடத்த ஒரு 70% வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே டிமாண்ட் பவர் ஜோனில் ஒரு ட்ரேட் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம். ஸோ இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ டிமாண்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் தான் மேலே வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஏசியன் பெயிண்ட்ஸோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா அடுத்த சப்ளையான இந்த 3372 இந்த ப்ரைஸ் தான் வந்து நம்மளோட அடுத்த சப்ளை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நான் அந்த ஏரோ ஒன்று போட்டுக்கிறேன். இந்த ஏசியன் பெயிண்ட்ஸோட நம்மளோட இந்த மந்த்துக்கான டார்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16%, அதாவது 17% கிட்ட வந்து நம்ம ஒரு 16% வச்சுக்கலாம். 16% வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸில் நீங்கள் இந்த ஏசியன் பெயிண்ட்ஸை வந்து தாராளமாக பை பண்ணலாம். அடுத்த டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3380. அதே மாதிரி அதுக்கு கீழே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது, இது வந்து 3100 இருக்குது. இந்த இடத்த வந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதுக்கடுத்து செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 3377 இருக்குது. இது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்துட்டு 3060 இருக்குது. செகண்ட் டார்கெட் வந்து 3370 இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் வரும்போது அந்த ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% ப்ராஃபிட்டில் இருக்குது. நீங்கள் 6% ப்ராஃபிட் வந்து எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 6% ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அதே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 16% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ஏசியன் பெயிண்ட் வந்து இந்த மந்த்துக்கான குட் பையிங் ஜோன். ஸோ யாராவது ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்.
இப்போ இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டில் நான் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் ஜோன்ஸ் எல்லாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்மளோட இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டிமாண்ட் ஜோனில் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக இப்போ ஒரு கொஞ்சம் தான், ஒரு 1% மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸ் வந்து 1472 ரூபாங்கிற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1643 ரூபாயில் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் உங்களுக்கு 11% வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறது ஒன்று தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன், இந்த இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இண்டிகேட்டரோ இல்லை மற்ற மொமெண்டம் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு சிக்னலோ கிடையாது. இது வந்து ஒரு சிஸ்டம். இப்போது இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் வந்து டீப்பாக நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து எல்லா மார்க்கெட்டுக்கும் இந்த டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன் யூஸ் பண்ணலாம். இந்த டிமாண்ட் சப்ளை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் இந்த டிமாண்ட் சப்ளை ஜோன் வந்து ஒர்க் ஆகுது. ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னாலும் சரி, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணாலும் சரி, மற்ற கமாடிட்டி மார்க்கெட், நீங்கள் எந்த மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஸ்டாக்ஸை வந்து ட்ரேடிங்காக எடுத்துக்க முடியும். நீங்கள் இன்ட்ராடே வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 1 மினிட்ஸ் சார்ட்டு இல்லைனா 3 மினிட்ஸ் இல்லைனா 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டு, 1 டே சார்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஸ்டாக்கையோ இல்லை ஒரு கிரிப்டோ கரன்சியோ உங்களால் பை பண்ண முடியும். ஸோ இந்த டிமாண்ட் சப்ளை ஜோனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து 4 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸை போய் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த மந்த்துக்கு பிக் பண்ணியிருக்கிற அடுத்த ஸ்விங்ஸ் ட்ரேடிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா விப்ரோ. விப்ரோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், விப்ரோவோட டிமாண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருந்து அடுத்த சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த சப்ளை ஜோனுக்கும் இந்த டிமாண்ட் ஜோனுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோனுக்கும் இந்த டிமாண்ட் ஜோனுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13.60% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நம்மளோட டார்கெட்டு. அந்த 6.60% வந்து நம்ம விட்டுட்டா கூட 13% வந்து உங்களுக்கு ஷோராக டார்கெட் அடிக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. கண்டிப்பாக வந்து அந்த 16% வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வரும். ஏன்னா இப்போ விப்ரோ ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே உங்களுக்கு வந்து அந்த டிமாண்டை வந்து உடச்சி கீழே வந்தாலுமே இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. எங்கன்னா 410 வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. சாரி, 407 வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. இந்த டிமாண்ட் ஜோனை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த டிமாண்ட் வந்து 407 இருக்குது. கண்டிப்பாக இந்த டிமாண்ட் வந்து ஒரு 70% வந்து பிரேக் பண்ணாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிஃப்டியோட ஐடி இண்டெக்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இப்போ வந்து ஒரு ட்ரேட் ஆகிட்டு இப்போ அதுவுமே வந்து ஒரு டிமாண்டில் தான் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஆட்-ஆன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடியும் இப்போ விப்ரோவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான பேட்டர்னில் டிமாண்டில் வந்து நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆட்-ஆன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு இந்த மந்த்துக்கான பெஸ்ட்டான ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து விப்ரோ தான். அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா
நமக்கு அடிஷ்னலாக வந்து நிஃப்டி ஐடியுமே வந்து ஒரு ஆடானாக வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ வந்து தாராளமாக வந்து இந்த விப்ரோ ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஸ்டாக் சஜஷன்ஸ், அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி சஜஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டியில் வந்து அப் டு டேட்டாக எல்லா ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண உடனே உங்களோட பேஜில் வந்து காமிக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.